Hello friends, welcome back to my channel Cook Food Junction Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க பார்க்க போறது அத்தோ பேஜோ and egg bejo recipe. இது வந்து ஒரு Burmese food recipe. இது வந்து ஸ்ட்ரீட் சைட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பாப்புலரா இப்ப சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து நம்ம வீட்லயே எப்படி செய்யறதுங்கறத உங்களுக்கு இன்னைக்கு செஞ்சு காமிக்க போறேன். இதோட ப்ரிப்பரேஷன் டைம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி தான் இருக்கும், பட் டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. இதுல வந்து 3 ரெசிபி செஞ்சிருக்கேன். சோ வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தியா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த 3 ரெசிபியும் எப்படி செய்யறதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற புது வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபிக்கு நம்ம வந்து கொஞ்சம் மசாலாஸ் வந்து ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா பாத்தீங்கன்னா இங்க காஞ்ச மிளகாயை வறுத்து நம்ம பொடி படிக்கணும். அதனால நான் இப்போ இந்த 6 மிளகாயை சேர்த்து நல்லா வறுத்துக்கிறேன். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க வரமிளகாயை சேர்த்து பொடி பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 200 கிராம் அளவுக்கு நூடுல்ஸ் எடுத்துருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ அதை வந்து ஆறினதுக்கு அப்புறம் பொடி பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் சேர்த்து வறுத்து அதையும் பொடி பண்ணி வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்லா வறுபட்டு லைட்டா கிறிஸ்ப் ஆனதுக்கு அப்புறமா இதுல 4 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. பொட்டுக்கடலைக்கு ரொம்ப நேரம் ஃப்ளேம்ல இருக்க தேவையில்ல, கொஞ்ச நேரம் ஃப்ளேம்லயே வச்சுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். பொட்டுக்கடலை நல்லா வறுபட்டுரும். இப்போ இது ரெண்டுமே வறுபட்டுருச்சு. இதை வந்து நல்லா ஆற விட்டு நம்ம பொடி பண்ணிக்கணும். இது இருக்கட்டும். அடுத்தது நீங்க பார்க்க போறது பாத்தீங்கன்னா பேஜோ. இது வந்து பர்மீஸ் சைட்ல செய்யற ஒரு தட்டை வடை மாதிரி நல்லா கிறிஸ்பியா இருக்கும். அதுக்கு பேட்டர் எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கறத பார்க்க போறீங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் 1/4 கப் அளவுக்கு கடலை பருப்பு அதை வந்து நல்லா தண்ணியில ஊற வச்சு வச்சிருக்கேன். 1 மணி நேரத்துக்கு மேலேயே ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதுல வந்து நான் 3/4 வாசி எல்லாத்தையுமே நான் வந்து மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கிறேன். கூடவே பாத்தீங்கன்னா ஒரு 4 பூண்டு, 2 வரமிளகா. இது வந்து காரத்துக்கும் ஃப்ளேவருக்காகவும் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி கொரன்னு அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நான் அரைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். 1/4 கப்புக்கு 1/2 கப் அளவு அப்படிங்கறது நீங்க கணக்கு வச்சுக்கோங்க. இது சேர்த்துட்டு நம்ம மீதி எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா கொஞ்சம் கடலை பருப்பு, அதை இதுல சேர்த்துக்கோங்க, முழு கடலை பருப்பு. அப்புறம் கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா தண்ணி மாதிரி பேட்டர் ரெடி பண்ணிக்கணும். அப்போ உங்களுக்கு வந்து எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்கும் போது நல்லா கிறிஸ்பியா கிடைக்கும். இது நல்லா வாட்டர் கன்சிஸ்டன்சிக்கு நீங்க எவ்வளவு தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப கெட்டியா இருந்துட்டுன்னா பாத்தீங்கன்னா பஜ்ஜி மாதிரி ஆயிடும். ஸோ கொஞ்சம் நல்லா வாட்டரியா நீங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க இந்த அளவுக்கு சேர்த்திருக்கேன். இதுவே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டைம் ஊத்தி பாருங்க ஆயில்ல. உங்களுக்கு கன்சிஸ்டன்சி ஓகேவா வருது, நல்லா கிறிஸ்பியா வருதுன்னா ஓகே. இல்ல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே லைட்டா உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்ப நல்லா சூடா இருக்கிற ஆயில்ல ஒரு கரண்டி இந்த மாதிரி ஊத்திக்கணும். இது வந்து நல்லா கிறிஸ்பாயி ஒரு முரண் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஆனா நம்ம வந்து மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இல்ல அப்படின்னா நல்லா வெளியில எல்லாம் பாத்தீங்கன்னா டார்க் கலர் வந்துடும், கரிஞ்சிடும், உள்ள மெத்துன்னு வடை மாதிரியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம லோ ஃப்ளேம்லயே வச்சு திருப்பி போட்டு நல்லா இதை வந்து கிறிஸ்பா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளோட பேஜோ ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பர்மீஸ் சைட்ல ஒரு தட்டை வடை மாதிரி ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடுவாங்க. இதுக்கு மேலேயே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம அத்தோக்கு செஞ்சிருக்கிற மசாலாஸ் எல்லாத்தையுமே போட்டுட்டு இந்த வடையை மட்டுமே சாப்பிடுவாங்க, நூடுல்ஸ் சேர்த்தாம. அது ஒரு ரெசிபி. நம்மளோட வடை ரெடி ஆயிடுச்சு. அடுத்து அதே ஆயில்ல ஆனியன்ஸ் வந்து தின்னா ஸ்லைஸ் பண்ணி அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். நம்மளுக்கு வந்து ஃப்ரைடு ஆனியன்ஸ் தேவை இந்த ரெசிபிக்கு. அதையுமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 வெங்காயத்தை இந்த மாதிரி தின்னா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேங்க. இது வந்து நல்லா மீடியம் ஃப்ளேம்லயே இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். இது கூடவே கொஞ்சம் லைட்டா எண்ணெயிலேயே உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ வெங்காயத்துலயும் உங்களுக்கு உப்பு டேஸ்ட் கிடைக்கும், நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த அளவுக்கு கிறிஸ்பி ஆனதுக்கு அப்புறம் ஆயில் எல்லாத்தையுமே நல்லா வடிச்சிட்டு நம்ம ஒரு டிஷ்யூல போட்டு வச்சிட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பி ஆயிடும். ஸோ இதை வந்து தனியா எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இந்த எண்ணெயை கொஞ்சமா குறைச்சிட்டு அதுல பாத்தீங்கன்னா ஒரு முழு பூண்டை வந்து இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி இந்த எண்ணெயில சேர்த்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கணும். இது
எண்ணெய் எதுக்காக குறைச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆயிலோட நம்ம சேர்த்து யூஸ் பண்ண போகிறோம். அதனால ஆயிலை வந்து கம்மியாக சேர்த்துட்டு இதை வந்து நல்லா அந்த ஆயிலையே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே அந்த ஆயிலையும் சேர்த்து ஒட்டுக்க ஊற்றி வச்சிடுங்க. அப்போ வந்து அந்த கார்லிக்கோட ஃப்ளேவர் எல்லாமே நல்லா இறங்கிடும். பூண்டு நல்லா லைட் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஆயிலோட சேர்த்து பூண்டையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நான் வந்து நூடுல்ஸ் வேக வச்சு வச்சுருக்கேன். அது வந்து 200 கிராம் அளவுக்கு நூடுல்ஸை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம கடைசியாக ஃப்ரை பண்ணியிருந்த பூண்டும் எண்ணெயும். இது பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணி ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுதான் இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை தண்ணியில ஊற வச்சு அதை நல்லா கெட்டியா ஸ்குவீஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து பொடிச்ச வரமிளகா, நம்ம வறுத்து பொடிச்சோம் இல்லையா அது. கூடவே இங்க பாத்தீங்கன்னா வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் சேர்த்த பொடி. இது ஃப்ரை பண்ண ஆனியன். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம செஞ்ச பேஜோ, அதை வந்து நல்லா உடைச்சு வச்சிருக்கேன். கூடவே கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள் கட் பண்ணது, கொஞ்சமா முட்டைக்கோசை நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை வந்து ஒரு டைம் தண்ணியில வாஷ் பண்ணிடுங்க. அப்ப அந்த பஞ்சன் ஸ்மெல் இருக்காது. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா தின்னா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அது இப்போ இது எல்லாத்தையுமே எப்படி நம்ம வந்து மிக்ஸ் பண்றது அப்படிங்கறதையும் காட்டுறேன். பாத்திரத்துல நம்மளுக்கு தேவையான அளவு நூடுல்ஸ் எடுத்து போட்டுக்கோங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஃப்ளேவர்ஸ் பிடிக்கும். அதனால நம்மளுக்கு எது வந்து அதிகமா தேவையோ அவங்களுக்கு அந்த பொட்டுக்கடலை பொடியா இருந்தாலும் காரமோ இல்லைன்னா புளிப்போ அந்த மாதிரி நம்ம சேர்த்து கொடுத்துக்கலாம். அதனால நான் வந்து கொஞ்சமா பேட்சா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நூடுல்ஸ் சேர்த்ததுக்கு அப்புறமா நான் இங்க வந்து வெட்டி வச்ச முட்டைக்கோஸ் சேர்த்துக்கிறேன். வெட்டி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். கூடவே ஃப்ரை பண்ண வெங்காயம், அப்புறம் பாத்தீங்கன்னா பூண்டு எண்ணெயில பூண்டை ஃப்ரை பண்ணி அந்த ஆயிலோட ஊற்றி வச்சிருக்கோம் இல்லையா அது. அதுக்கப்புறமா இங்கே வறுத்த அரைச்ச மிளகா பொடி. இது வந்து பொட்டுக்கடலையும் வேர்க்கடலையும் சேர்த்து அரைச்ச பொடி. அடுத்து பாத்தீங்கன்னா உப்பு தண்ணி. நம்ம நூடுல்ஸ் வேக வைக்கும் போது கொஞ்சமா உப்பு சேர்த்து வேக வச்சிருந்தேன். இந்த இத்தனை இன்கிரீடியன்ஸும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு எதுலையுமே உப்பு இருக்காது. ஸோ நம்ம வந்து உப்பு தண்ணி கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிறோம். கூடவே புளிப்புக்காக புளி தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறோம். புளி தண்ணி பாத்தீங்கன்னா நல்லா கெட்டியா இருக்கணும். ரொம்ப தண்ணி மாதிரி கரைச்சிங்கன்னா அந்த புளிப்பு தன்மை தெரியாது. அடுத்து கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள். நெக்ஸ்ட் நம்ம வந்து உடைச்சு வச்சிருக்க அந்த பேஜோ, அந்த வடையும் தட்டை வடையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அப்பதான் வந்து நம்ம சேர்த்துருந்தோம் இல்லையா புளிப்புக்காக புளி தண்ணி, உப்பு தண்ணி, அப்புறம் வந்து சேர்த்துருந்த அந்த மிளகாய் பொடியும் வரமிளகாய் பொடியும் வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் சேர்த்து வறுத்தரைச்ச பொடியும் எல்லாமே ஒன்னா ஒவ்வொரு நூடுல்ஸ்லயும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. எல்லாம் வந்து கையில சேர்த்து மிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடும். உங்களுக்கு வேணும்னா நீங்க கையில கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. நான் இன்னைக்கு வந்து ஃபோக்ல மிக்ஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே ஒன்னா நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு பாருங்க. சூப்பரான நம்மளோட அத்தோ ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இதை இப்படியே கூட சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான். இது பிளேட்ல போட்டு சர்வ் பண்றது தான். நம்மளோட அத்தோ ரெடி ஆயிடுச்சு. அடுத்து மூணாவது ரெசிபி பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து முட்டை வேக வச்சு வச்சிருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக ரெண்டாக கட் பண்ணாமல் ஒரு சைடில் மட்டும் கட் பண்ணிட்டு அதை நல்லா இப்படி விரிச்சு விட்டு அதில் கொஞ்சமாக உப்பு தண்ணி, கொஞ்சமாக புளி தண்ணி, அப்புறம் வந்து வறுத்து வச்சிருந்த வெங்காயம் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்தரைச்ச மிளகாய் பொடி இருக்கு இல்லையா, வரமிளகா, அந்த பொடியும் இதில் மேலே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம பூண்டு எண்ணெயில் வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பூண்டும் அந்த எண்ணெயோட சேர்த்து அதில் போடுங்க. இது வந்து நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் பூண்டோட சேர்த்து சாப்பிடும்போது. ஸோ நம்மளோட எக் பேஜோவும் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு சர்விங் பிளேட்டில் எக் பேஜோவோட நீங்கள் அத்தோவும் சர்வ் பண்ணிங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து நார்மலாக எல்லா இடத்துலையுமே கிடைக்கிற ஸ்ட்ரீட் ஃபுட் கிடையாது. சில குறிப்பிட்ட இடங்கள்லையும் குறிப்பிட்ட ஊர்லேயும் தான் கிடைக்குது. ஸோ நீங்களும் இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சேஞ்சுக்காக நூடுல்ஸை இந்த மாதிரி சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் செஞ்சு காமிச்ச
அத்தோ, பேஜோ, எக் பேஜோ எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.